ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, தங்களுடைய வருகையானது எங்களின் இதயத்தை தூய்மையடைய செய்துள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குரு தத்துவத்தை பெற்றிருக்கிறோம். தாயி, நாங்கள் எங்களின் சுயம்புரு தத்துவத்தை முழுமையாக உண்மை நிலையில் உணர்ந்தவர்களாக இருக்கவும், எப்பொழுதும் எங்களின் செயல்களில் அதற்குரிய கண்ணியத்தையும் நடத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவும் தயவு செய்து தாங்களே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் மாயைகளையும் மேலோட்டமான தன்மைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பு முழுமையாக எங்களின் இதயத்தினுள் நிறைந்திருக்க எங்களை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு
கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். நமது சிவசக்தியாக விளங்கும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ அல்லது உடலாலோ உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயி, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்த, செய்யப்பட்ட, செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, இரக்கத்தின் சமுத்திரமான தாங்கள் எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் இல்லை, சிந்தனையும் இல்லை, காதுகளும் இல்லை, நாக்கும் இல்லை, மூக்கும் இல்லை, கண்களும் இல்லை, ஆகாயமும் இல்லை, பூமியும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நானே சிவன், நானே சிவன். வாழ்க்கையின் ஆற்றலும் இல்லை, 5 முக்கிய சுவாசங்களும் இல்லை, உடலின் 7 கூறுகளும் இல்லை, உடலின் 5 சுவாசங்களும் இல்லை, சுத்திகரிக்கும் உறுப்புகளும் இல்லை, பேச்சும் இல்லை, கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நானே சிவன், நானே சிவன். வெறுப்பும் இல்லை, விருப்பமும் இல்லை, பிணைப்பும் இல்லை, பேராசையும் இல்லை, பெருமையும் அல்லது பொறாமையும் எதுவும் இல்லை, கடமை இல்லை, செல்வம் இல்லை, ஆசை இல்லை, விடுவித்தல் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நானே சிவன், நானே சிவன். புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை, புனித இடமோ மந்திரமோ வேதங்களோ யாகமோ இல்லை, சாப்பிடும் உணவோ உண்ணும் இன்பமோ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நானே சிவன், நானே சிவன். மரண பயமோ ஜாதி வேறுபாடோ இல்லை, தந்தையோ தாயோ பிறப்போ எனக்கில்லை, சீடனோ குருவோ சகோதரனோ நண்பனோ இல்லை, நித்திய ஆனந்தமும்
விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். நான் சந்தேகமின்றி இருக்கின்றேன். நான் வடிவம் இல்லாமல் இருக்கின்றேன். எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன். நான் புலன்களுக்கும் உயிரை கொடுக்கின்றேன். நித்தியமோ மாறாததோ விடுதலையோ பிணைப்போ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். நித்திய பேரின்பம் மற்றும் விழிப்புணர்வு, தூய உணர்வு இது போன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தாயே, தாங்கள் கூறிய இந்த கூற்றின்படி நாங்கள் முழுமையாக தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சித்தானந்த ரூபः शिवोऽहं शिवोऽहम् चित्तानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् चित्तानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. मंदिरम श्री आत्मा परमात्मा साक्षात ओम त्वमेव साक्षात श्री आत्मा परमात्मा साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை அப்படியே மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நமது மூலாதாரத்தில் கொண்டு செல்லுவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். தாயே, தாங்களே வாழ்வின் ஆதாரமாக விளங்குகிறீர்கள். எங்களுக்கு மங்களத்தையும் தூய ஞானத்தையும் தருபவர் தாங்களாவீர். தங்களை வணங்குபவர்களுக்கும் கருணை காட்டுபவர், எங்களுக்குள் திருப்தியை நிலைநிறுத்துபவர், எங்களுக்குள் நேர்மையை நிலைநிறுத்துபவர், தங்களின் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் இந்த வாழ்நிலையை கொண்டு செல்வதற்கு தாங்களே வழிகாட்டுகிறீர்கள், உணர்த்துகிறீர்கள். இந்த நிலை மாறாத தன்மையுடன் எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் தியானத்தில் நாங்கள்
மேன்மேலும் ஆழமான நிலையை அடைவதுடன் அமைதியையும் தங்களின் முழுமையையும் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிந்து ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமஹ. கவனம் நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं
रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ ஹரியாக இருந்து எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றுபவர் தாங்களாவீர். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக இருந்து எங்களுக்குள் தர்மத்தையும் அமைதியையும் திருப்தியையும் எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் சாட்சி பாவனையையும் உண்மை நிலையையும் விவரிக்க முடியாத ஆனந்த இறை நிலையை எங்களுக்கு உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களின் கவனத்தை உள்நோக்கி திருப்பி நாங்கள் எங்களின் ஆத்மாவின் மீது எங்களை கவனத்தை செலுத்த அருள் புரிபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை நிலை பெற செய்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகிறோம். தயவு செய்து எங்களின் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள். தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். அனைத்து எதிர்மறைகளையும் பாகுபாடுகளையும் வாதங்களையும் எங்களுள் இருந்து அகற்றுபவர் தாங்களாவீர். தெய்வீக விவேகத்தை எங்களுக்குள் நிறுவுபவரும் தாங்களாவீர். நிலைத்தன்மையை அளித்து கருணையை உணர்த்துபவரும் தாங்களாவீர். ஆழம் காண இயலாதவரும் மற்றும் ஆழமானவரான தாங்கள் எங்களுக்குள் தூய அறிவை நிலைநிறுத்தி எங்களுக்குள் எங்களின் குரு தத்துவத்தை உணர்த்துபவர் தாங்களாவீர். தாயி, தயவு செய்து எங்களின் பவசாகர சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் கொள்கைகளையும் அவர்களின் ஆசீர்வாதங்களையும் தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரமும் பவசாகர சக்கரமும் தங்கள் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. தாயே, நாங்கள் அதை முழுமையாக உணர்வதற்கு தங்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறோம். தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது வலது கையை நமது பவசாகரத்தில் வைத்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த தியானத்தில் நமது பவசாகரத்திலும் நமது நாபி சக்கரத்திலிருந்தும் அன்னையின் ஆசீர்வாதமாக வெளிப்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமது கைகள் மூலமாக உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை முன் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது வலது கையை நம்மளுடைய சகஸ்ராராவில் வைப்போம். மெதுவாக நமது கையை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லலாம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள். இப்பொழுது நாம் நமது சகஸ்ராராவிற்கும் மேலே உணர்கின்ற அந்த நுண்ணதிர்வுகளை மனதிலே கவனத்திலே கொண்டு நமது வலது கையை மடிக்கு கொண்டு வந்து விடுவோம். கவனம் மட்டும் அவ்விடத்திலேயே வைப்போம். தாயே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலைக்கு அழைத்துச் செல்பவரான தாங்கள் எங்களுக்கு தியானத்தின் நிலையையும் தருபவர் தாங்களாவீர். நாங்கள் தியானத்தினுள் ஆழமான அமைதியான நிலையை பெறுவதற்கு எங்களுக்கு அனுமதியளித்து ஆசிர்வதிப்பவரும் தாங்களாவீர். அனைத்தும் அனைத்தும் தாங்களே, அனைத்திலும் இருப்பவர் தாங்களே.
மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இந்திய ஆழ்ந்த தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். We are going to do puja to Shiva, Sri Shiva. As you know, Sri Shiva is the reflection of Sadashiva within us. I've already told about the reflection. Sadashiva is the God Almighty, the one who sees the play of Adishakti. But he is the Father who is watching each one of his creation or her creation. His support to Adishakti is entirely, fully strengthening. There's no doubt in his mind about the capability of the Adishakti. But when he finds that in the play of Adishakti, the people or the world as such try to disturb her or spoil her work, then he gets into his wrathful mood and he destroys all such people, and maybe he destroys the whole world. On one side he is wrathful, no doubt. On the other side is the ocean of compassion and joy. That's why when it's reflected within us, we get our self-realization. We get the light of our spirit and we get into the ocean of joy. Also, he is the ocean of knowledge. So, those who get self-realized get the knowledge of the divine, which is very subtle, permeating into every atom and molecule. The power of this knowledge is there. His style is such that in his compassion he forgives even very cruel
Rakshasas if they dedicate themselves to him, because his compassion has no limits. And sometimes the same people who are blessed by him try to trouble the devotees of Adishakti. But it is just to create a drama, an event. Unless and until there is some drama, people won't understand. We had to have Ramayana, we had to have Mahabharata, we had to have Christ being crucified, we had to have Muhammad being tortured. All that drama was there because without events, people don't remember. So in the spiritual life of human beings, they have seen lots of dramas between the blessings of Shiva and the powers of the Adishakti. As the time has moved, today in the history of spirituality, a great discovery has been made. That people can get their realization in the collective mass. Thousands can get their realization. Now we should know what is this realization we have got. What does it mean? And what is the culminating point? First of all, I have to tell you, the mind about which we speak and depend upon is a myth. There's nothing like mind. Brain is reality, not the mind. Mind is created by us reacting to outside. Either we react to conditionings or to our ego. Thus this mind is created like bubbles on the ocean of reality. But that's not reality. With this mind, whatever we decide, we know is very limited, elusive, and sometimes shocking. The mind always moves in a linear direction. And because there's no reality in it, it recoils and boomerangs. Thus, all the enterprises, all the projections so far we have done, it seems come back to us. Whatever they discover comes back to us as a big destructive power or a very big shock. So one has to decide what to do, how to be out of this trap of our mind. Kundalini is the solution. When she is awake, she takes you. With that awakening, she takes you beyond your mind. The first thing is to go beyond your mind. With mind, you will do many things, but it will not be satisfying. It will be not a solution. It will not help you. And when we start depending too much on our mind, we develop all kinds of physical, mental, emotional problems. Now the latest is the stress. Stress, and this stress has no solution, they say. But in Sahaja Yoga we find the solution by crossing over this mind. It's like a barrier for our advancement. So, when you get your realization, you must understand that your Kundalini has taken your attention beyond the mind. Now, this reaction to outside has come because we human beings have a prism-like brain, or we can say prism-like skull. And when the energy passes into it, I have explained it in my books, it goes into bifurcations, or you can say refractions, by which our attention goes out
and we react. If we react too much, then these bubbles create a very horrible mind which can lead to any kind of thing. It justifies itself, it pampers your ego. The ego and the conditioning that creates this mind start using and this mind for the purpose of their fulfillment of their all the accumulation of ideas and thoughts which has no backing, which has no reality with it. It's like we make the computer. Ultimately we become slaves of the computer. We make the watches ourselves and then we become slaves of the watches. That's how it dominates human beings. And when a person who has a very strong mind decides to destroy like Hitler did with some idea, he can go on destroying, which has a very far-fetched effect on our culture, on our spirituality. Now the first step is to become thoughtlessly aware, where you cross your mind. You go above your mind. Mind cannot affect you. This is the first stage, as we call it, thoughtless awareness. Second one is where you start seeing the working of this Parama Chaitanya, of this all-pervading power, and you start becoming aware that there is a lot of truth in what Mataji says, that there is this power which works out many things. It works miraculously so many things for you. It gives you blessings, it guides you, it helps you. In so many ways it helps you. It gives you good health, good wealth, and also a very good society of very beautiful people in the collective. All that you can see clearly is happening here. Now this happening of achieving thoughtless awareness is very simple and easy. But to maintain at that point is difficult. We still react and we think. Anything you see, you react. To get to that point in thoughtless awareness is first to change your attention. Now, for example, once we were climbing a very high mountain to see one temple called Palitana. Myself, my son-in-law, and my daughter. And we were really tired because we had to climb I don't know how many steps. And when we went up, we were tired, and there was a little canopy made of beautiful marble carving. So we just laid down there. They were very tired, and they said, "What is this kind of a temple?" They were grudging. While I looked up and I saw lots of beautiful elephants were carved. So I told my son-in-law, "Look at these elephants. They all have tails of different types." He said, "Mommy, we are all dying. How can you see the tails of elephants?" But if just to divert their attention from that tiredness, I told them that why not see these tails of the elephant, which is very different. So what happens that when you are putting your attention so much to outside all the time, then you must first of all also divert your attention. For example, you see these beautifully made things here. Your attention is something else. Just try to enjoy the beauty of that. See, there are beautiful carpets here. Just look at them without thinking.
because they don't belong to you, so no headache. They belong to somebody else. It's very good. Otherwise, if it belongs to you, you start thinking, oh my God, I'm spreading them here. What will happen? They have to be insured or some sort of thing like that. That's common human reaction. But if it doesn't belong to you, you can watch it nicely. Now you watch it and don't think. You'll be amazed when you see the beauty that is put inside this. You'll see the artist who has put his joy, his exuberance into it. And you'll be amazed after realization that this exuberance will fill into you and a cool kind of a relaxation will come into you. And this Kundalini will rise and you will become steady in your thoughtless awareness. So whenever you look at anything, look at any beautiful thing, even say today's election, just watch the man who is elected. Watching him itself gives him blessings, gives him better ideas. You get also ideas which are coming from reality, which are there, how to make this man a successful person or this country a successful democracy. All these things happen when your attention is diverted from criticizing, from reacting. Just you watch, become the witness, try to witness it. It's not so very yet practiced. So far I've seen that whenever even we achieve our realization, we don't realize that we have to witness everything. When you start witnessing through your spirit, then you don't see the bad points of another, but you see the good points. You just pick up the person with very good points. See, so once you see that, the witness state enlarges and you start enjoying another person. You start enjoying everything that is there. Even a small blade of grass you can enjoy if you have that capacity. In Japan, Zen system started on these lines. And he made, Viditama was the person who started it. He made a garden out of moss, different moss in very small. That there were little flowers also. And hardly about 5 feet of the garden, which looks like a shape of a question mark, you can say. You have to go on a lift and you reach that platform on top of a hill or a mountain where you see this. All little mosses are there and you see differently arranged a beautiful garden. When you start seeing it, your thought stops. Because such a marvelous thing, when you put attention to it, to its creation, your thoughts stop. So you must practice as to find out what stops your thoughts, what makes you the witness. Once you develop this habit, you will station yourself nicely in the thoughtless awareness. Then you start watching how Sahaja Yoga has helped, how it has been useful, what you have achieved through Sahaja Yoga. You will be amazed if you just start watching it everywhere. You'll be amazed how this Parama Chaitanya acts. Nowadays, this Parama Chaitanya has become active because of Kruta Yuga. You can see from the way it is playing around with vibrations around me. You've seen so many photographs of mine where these vibrations are there. Also, you've seen the photographs of many Sahajogis sitting before me. On their head, my name is written down in Arabic language. You've seen so many ways by which you can find out that there is the play of the divine. Now the mind will still
try to say something. Don't listen, just watch. The effect of Sahaja Yoga you should watch on yourself, on your body. Don't think about it, but watch it. And you will be amazed how you have changed. To be very frank, when I come to Australia every year, sometimes I can't even recognize you. You look much younger, much better, much happier, and I don't recognize who are these people. It is this witness state which takes you to another realm which we call as doubtless awareness. At that state you can become so empowered that you can give realization to others. Don't talk about that. You can give realization to others. You can give complete knowledge about Sahaja Yoga. You can talk to them. Also you emit. Circulatory कर दे थोड़ा सा, घूमता हुआ कर दे. See, when I'm watching, I'm absorbing the heat. That's my trouble. So, your whole state, spiritual state, becomes so much blissful. You become so powerful. You become so compassionate and so loving, so balanced, completely cleansed with all the destructive ideas you have, all the depressive ideas you have. And then you really stand up as a great surgeon who can do tremendous work. Like recently I heard that Germans and Austrians are now going to Israel because they think Jews were killed by their forefathers. And there's a big center now started in Israel. Just imagine how these people, once reach that state, go to countries single-handed, they have done so much. Same in Turkey, same in places which are very tremendously remote in South Africa. Because from inside they become completely confident in thoughtless awareness as well as doubtlessly aware. But now, once you start growing by meditative attention, what happens that your attention becomes enlightened. Now the job is to motivate your attention. It's not just to enjoy, but to motivate it, to put it to problems. Now supposing you have some problem on a national basis, you all can put your attention to that and things will work out. Because you are the channel of this all-pervading power, which is trying to create a new world for you, new human beings. And this evolution can take place very fast if you all decide that whatever we have now within ourselves, we should motivate it, we should direct it and put this attention to some use. It should not be wasted. Whatever wealth we have, it should not be wasted. Now this main question today, which I am going to tell you about, that what is God's realization. First is the self-realization, and there are many ambitious people who want to become God's realization. First and foremost thing, we should know that human beings cannot become God. It's not the becoming of it. You have not become also in a way spirit, because the spirit is emitting through you, using you, giving you, looking after you. If you become the spirit, there won't be any body left. Nothing will be left. So with this body intact, your spirit is acting through this body, is giving you all the light. But one cannot become God Almighty. This one has to understand very clearly. But what is God's realization?
is to know about God. You see, to know about God means to know how His powers are working, how He controls, by becoming part and parcel of God Almighty. Like my finger doesn't know about my brain, but it acts according to my brain. The finger cannot become the brain, but it has to act absolutely according to my brain because it is so connected, it is so one. Here, when you have the God's realization, then you know about the brain, you know about God, you know about His powers, you know everything about Him. As far as I am concerned, it's a difficult task for you because I am a Mahamaya. It's very difficult for you to know each and everything about me. I am quite a elusive person, as you know that way. And whatever I do or whatever I achieve, it is just for you to see and understand that after all, this is Adi Shakti and she can do all these things. You can also do all the things, but you cannot become me. But you have to know through love, through devotion, through prayers. To know the God's powers is the way you are God realized. Then you can control the nature, you can control everything. If you have that knowledge within you about God, for that a complete humility is needed. That you cannot become God, cannot become God Almighty. You cannot become the deities. But definitely you can become God realized, means God acts through you, uses you as His power, as His channel, and that you know what He is doing to you, what He is telling, what His vision is, and what is the information. The connection is like that. Many people in Sahaja Yoga have been benefited, I know. साक्षा श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆனந்தமான தியான நிலையை தந்தமைக்கு எங்கள் இன்கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் முழுமையோடு கலந்திருந்து எங்களின் அனைத்து செயல்களையும் தங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு செய்வதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.